ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மரவள்ளிக்கிழங்கு வச்சு இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் வர குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மரவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஆல்வெள்ளிக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கேரட் துருவலில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எல்லா மரவள்ளிக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா துருவி எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துருவின மரவள்ளிக்கிழங்கை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிக்கோங்க. அகலமான பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். 2-3 ஏலக்காயும் போட்டுக்கோங்க. நல்லா குறைன்ட்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், துருவின தேங்காவை இப்போ இந்த ஆல்வெள்ளிக்கிழங்குல போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து ஜஸ்ட்டு ஒரு பைண்டிங்க்கு தான். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு வந்து சுகர் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். நான் வெல்லம் போட்டுருக்கேன். 1/2 கப் வெல்லத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் ஓகேன்னா நீங்கள் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைனாலும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் இனிப்புக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா ஆல்வெள்ளிக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக ஆல்வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கோங்க. ரவுண்டாக பால் மாதிரி நல்லா ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இன்னொரு கையில் கொஞ்சமாக நெய் ஏதாவது அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படியே இட்லி மாதிரி ரவுண்டு அப்படியே தட்டிக்கோங்க. வடை மாதிரி தட்டினாலும் ஓகே தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம இட்லி குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் அப்படியே வந்து இட்லி மாதிரி பண்ணிவிட்டு இட்லி தட்டில் எல்லாத்தையும் வச்சிடலாம். எல்லா ஆல்வெள்ளிக்கிழங்குலையும் நான் இந்த பிளேட்டில் இட்லி பிளேட்டில் வச்சாச்சு. பாருங்கள், 2 பிளேட் எனக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருக்கேன். மூடி போட்டு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா ஆல்வெள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. நல்லா கமகமன்னு இருக்குது. பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பார்த்து எடுங்க, ஆவி அடிச்சிரும். மெதுவாக கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா ஆல்வெள்ளிக்கிழங்கையும் இப்போ நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா ஆல்வெள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸையும் எடுத்தாச்சு. எல்லாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு வச்சாச்சு. நல்லா சுட சுட இருக்குது. இப்போ இந்த ஸ்நாக்ஸை கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம்னா எல்லா ஸ்நாக்ஸ்லேயும் ஒரு பாதாம் முந்திரி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை கொடுத்து சாப்பிட சொல்லும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்ட்டு சொல்லி சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.